வரவேற்பினை நல்கிட என் தோழி திருமதி சங்கீதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்று தொடர்ந்து எல்லா உயரிய விடயங்களையும் வேண்டும் வேண்டும் என்று பாடிய நம் முண்டாசு கவி பாரதி நமக்கு வேண்டும் என்று பேரன்புடன் நம் பூர்வாவில் மலர்ந்த நம் தமிழ்ச்சங்கத்திற்கு பூர்வா பாரதி தமிழ்ச்சங்கம் என்று பெயரிட்டு பல நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி பெருமை கொண்டோம். முதலாம் ஆண்டு நிறைவு பெறும் இத்தருவாயில் அவரின் மற்றொரு பட்டப்பெயரும் நமக்கு வேண்டும் என்று பேராவல் கொண்டு மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கம் என்று புதிய பெயருடன் புது மலர்ச்சியுடன் முதலாம் ஆண்டு விழாவை சிறப்புற கொண்டாட இங்கு கூடியிருக்கிறோம். இத்தருணத்தில் நம் மகாகவியை மனதில் இருத்தி அவையில் உள்ள தமிழ் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் இவ்விழாவை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் நம் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நம் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ் உறவுகளான உங்கள் அனைவரையும் வருக வருக என்று உளமாற வரவேற்பதில் பேருவகை கொள்கிறேன். நம் ஆண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம் சிறப்பு விருந்தினர்களை பற்றி சில வார்த்தைகள் பேச விழைகிறேன். மதிப்பிற்குரிய ஐயா திரு அலையன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் முதல் முறையாக நம் தமிழ்ச்சங்க விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிறார். இவர் 1901ஆம் ஆண்டு தொடங்க பெற்று 125வது ஆண்டை நோக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் ஒரே தமிழ் புத்தக பதிப்பு நிறுவனமான தி அலையன்ஸ் கம்பெனியின் உரிமையாளர். புத்தகத்துறையில் ஆழ்ந்த அனுபவமும் இலக்கியங்களில் சிறந்த புலமையும் கொண்டவர். கலைஞர் ஐயா, சோ ஐயா ஆகியோரின் குரல்களில் பேசி அசத்தும் திறமை படைத்தவர் என்பது சுவாரஸ்யமான செய்தி. சுதந்திர போராட்டங்களில் ஈடுபட்ட நம் தேசிய தலைவர்களின் புத்தகங்களை வெளியிட்டு மக்களிடையே சுதந்திர உணர்வை ஊட்டிய பெருமை இவரின் தாத்தா திரு குப்பசுவாமி ஐயர் அவர்களையே சாரும். பிற இந்திய மொழிகளில் எழுதப்பட்ட நூல்களை
தமிழாக்கம் செய்த பெருமையும் அலையன்ஸ் நிறுவனத்திற்கு உண்டு. அலையன்ஸ் என்றால் கூட்டணி என்று பொருள். சிறந்த எழுத்தாளர்களையும் சீரிய வாசகர்களையும் ஒருங்கிணைத்து கூட்டணியாய் இயங்கி வரும் நிறுவனமே அலையன்ஸ் என்று சொன்னால் அது மிகையாகாது. இக்கூற்றுக்கு சான்றாக மிகச்சிறந்த எழுத்தாளர் திரு சோ அவர்களின் படைப்புகளை சுமார் 100 புத்தகங்களாக அலையன்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சிங்கம் காட்டை ஆட்சி செய்யும் ராஜா, அதுபோல 4 தலைமுறைகளாக பல நல்ல தரமான புத்தகங்களை வெளியிட்டு சுமார் 125 ஆண்டுகள் புத்தக பதிப்புத்துறையில் தன்னாட்சி புரியும் அலையன்ஸ் பதிப்பகத்தாரை ஆங்கிலத்தில் ஆல் லயன்ஸ் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. நம் மற்ற 3 சிறப்பு விருந்தினர்களும் நம் தமிழ்ச்சங்க மேடையை முன்பே அலங்கரித்தவர்கள். நம் தமிழ் குடும்பத்தில் ஒருவராய் நம் சங்கத்துள் சங்கமித்தவர்கள். இருப்பினும் நம் புதிய உறுப்பினர்களுக்காக இவர்களை பற்றி சில வார்த்தைகள். மதிப்பிற்குரிய ஐயா கலைமாமணி திரு CV சந்திரமோகன் அவர்கள் நம் தமிழ்ச்சங்கத்தின் மீது பேரன்பு கொண்ட பெருந்தகையாளர். இன்று நடைபெற இருக்கும் பட்டி மண்டபத்தின் நடுவர். இவர் எழுத்தாளர், நாடகாசிரியர், இயக்குனர், நடிகர், மேடை பேச்சாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர் என பன்முகம் காட்டி பல விருதுகளை வாங்கி குவித்த கலைமாமணி. நாடகத்துறையில் ஜாம்பவானாக விளங்கும் இவருக்கு பிரம்மகான சபாவின் பெருமை வாய்ந்த நாடக பத்மம் விருது வழங்கப்பட இருக்கிறது என்பது மன மகிழ்வு அளிக்கும் அண்மை செய்தி. சமீபத்தில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் நடத்திய திருக்குறள் கலந்தாய்வரங்க கூட்டத்தில் இவர் பங்கேற்றிருப்பது இவருக்கு மட்டுமல்ல, நமக்கும் பெருமை. மதிப்பிற்குரிய அம்மா திருமதி மைதிலி ராமையா அவர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர், கவிமழை பொழிந்திடும் கவிஞர், எழுத்துலகில் சாதிக்க துடிக்கும் இளம் மொட்டுகளை இலக்கிய மலர்களாக மலரச் செய்யும் கதை பயிற்றாசிரியர், குறிஞ்சி கவி, நம்பிக்கை நாயகி, தமிழினியால், பூவையர் பாமணி, டாக்டர் அம்பேத்கர் விருது ஆகியவை எழுத்துலகம் இவருக்கு அளித்து கௌரவப்படுத்திய விருதுகள். இவர் தற்போது கலைத்தடம் என்ற குழுவில் சிறந்த கதைகளை தேர்ந்தெடுக்கும் நடுவராகவும் இருந்து வருகிறார். மதிப்பிற்குரிய அம்மா திருமதி மஞ்சுளா சௌத்ரி அவர்கள் 40 வருடங்களுக்கு மேலாக இசைவானில் இசைத்து கொண்டிருக்கும் வானம்பாடி. வானொலி மட்டுமன்றி பல இசை மேடைகள் கண்ட மெல்லிசை பாடகி. இசையமைப்பாளர் திரு வித்யாசாகர் அவர்களின் இசையிலும் பாடியுள்ளார். திரு அபஸ்வரம் ராம்ஜியின் இசைப்பட்டறையில் தொலைக்காட்சி புகழ் சூப்பர் சிங்கர்ஸுகளை பயிற்றுவித்த பெருமை இவருக்கு உண்டு. தற்போது திரு சோனு நிகாம் அவர்களின் இசைப்பள்ளியில் இசைப்பணியாற்றி வருகிறார். இசை கலைமணி, ஆச்சாரிய ரத்னா விருது ஆகியவை இவர் பெற்ற பெருமைக்குரிய விருதுகள். இவர் இசை போட்டிகளில் நடுவராகவும் இருந்து வருகிறார். இத்துணை பெருமைகளை கொண்ட 4 நம் சிறப்பு விருந்தினர்களாக வீற்றிருப்பது நம் சங்கத்திற்கு கிடைத்த பெருமை என்று சொல்லி, நற்றுணையாவது நம் தமிழே, தமிழ் வாழ்க, நம் மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கம் வெல்க என்று வாழ்த்தி, மீண்டும் ஒரு முறை இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி. அருமையான வரவேற்புரை சங்கீதா, நன்றி. மகாகவி பெயரை சங்கத்திற்கு சூட்டிவிட்டு அவரது பாடல் இல்லாமல் தொடங்கலாமா? இதோ பாரதியின் பாடலை பாட வருகிறார்கள் திருமதி புவனேஸ்வரி அவர்கள் மற்றும் திருமதி பிருந்தா அவர்கள். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை களி தீர்த்து உலகில் ஏற்றம் புரிய வந்தார். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா பேசும் பொச்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே.
ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி. ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி. உச்சி தன்னை முகர்ந்தால் கருவம் ஓங்கி வளருதடி. மெச்சி உன்னை ஊரா புகழ்ந்தால் மேலி சிலிர்க்குதடி. கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடி. உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதன்றோ. என்னுயிர் நின்னதன்றோ. என்னுயிர் நின்னதன்றோ. அருமையான பாரதியின் பாடலை பாடி இந்த விழாவினை துவங்கி வைத்த திருமதி புவனேஸ்வரி அவர்களுக்கும் திருமதி பிருந்தா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.